சில பேர் என் சிங்கை பார்த்துட்டு எதுக்கு 2 சிங்க் வச்சிருக்கீங்கன்னு கேட்குறீங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரம் நிறைய கிடக்குது, திடீர்னு ஒரு நான்வெஜ் வாங்குறோம், இல்லை வேற ஏதாவது கழுவுறதுக்கு சிங்க் தேவை அப்படின்னாக்கா நம்ம ஃபுல் பாத்திரமும் கழுவிட்டு தான் நம்ம அந்த வேலையை பார்க்குற மாதிரி இருக்கு. அதனால தான் அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் வந்து நம்ம பாத்திரம் தேய்க்கும் போது எங்கள் வீட்டில் எப்போவுமே என்ன பண்ணுவோம்னாக்கா, பாத்திரத்தை வந்து டைரெக்டாக கழுவ மாட்டோம். சும்மா இந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, ப்ரீ வாஷ்னா பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. இந்த அழுக்கு தண்ணியெல்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் எடுத்து இப்படி பண்ணும்போதே நம்ம எப்படி இருக்கு பாருங்க, பாத்திரம் கிளீனாக இருக்கா. இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு அவ்வளோதான். பாருங்க, இந்த மாதிரி பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்னாக்கா, சிங்கில் இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் தான் நாங்கள் பாத்திரம் தேய்க்க ஆரம்பிப்போம். இப்போ இங்கே இருக்கிற பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி இதில் போட்டுட்டு கழுவி அடுக்கிடுவோம். இந்த மாதிரி ப்ரீ வாஷ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி சிங்க் இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு முன்னாடி இன்சைடுக்கு பதிலாக வினிகர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி வினிகர் வந்து இந்த வேலையை தான் பார்க்கும். நம்ம கையில் பாத்திரம் தேய்க்கிறோம் இல்லையா, அந்த லிக்விடோட நீங்கள் ஒரே ஒரு ஸ்பூன் வினிகர் மட்டும் கலந்து வச்சிட்டிங்கனாக்கா பாத்திரம் கழுவும் போது நல்லா கழுவும், தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா பளபளன்னு இருக்கும் பாத்திரம். ஆனால் நீங்கள் வந்து டிஷ்வாஷரில் வந்து அதை யூஸ் பண்ணாதீங்க, அது வேலை பார்க்கும். ஆனால் யூஸ் பண்ணக்கூடாது. மிஷினுக்குன்னு என்ன இன்சைடு இருக்கோ அதுதான் யூஸ் பண்ணணும். ஏன்னாக்கா அது வந்து வினிகர் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து நிறைய அசிடிட்டி இருக்கும். மிஷினோட சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாம் அது வீணாக்கிடும். அப்புறம் சீக்கிரமாக உங்களுக்கு மிஷின் ரிப்பேர் ஆகி செலவு வைக்கும். அதனால இன்சைடுனா இன்சைடு டிஷ்வாஷர்னே இருக்கிற இன்சைடு மட்டும் யூஸ் பண்ணுங்க, வினிகர்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ரிசல்ட் வரும், ஆனால் மிஷின் போயிடும். அப்புறம் வந்து மிஷினில் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது, எப்படி ஆப்ரேட் பண்ணணும், இதெல்லாம் வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு மிஷினில் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் வாங்கும் போதே இன்ஸ்டாலேஷன் பண்ணாலே உங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ப்ரௌசர்லேயும் எல்லாமே இருக்கும், நீங்கள் அதிலே தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், 2 மிஷினில் வந்து சால்ட்டு தீர்ந்து போச்சு. சால்ட் இண்டிகேட்டர் வந்து இங்கே பிளிங்க் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இன்சைடு தீர்ந்து போச்சுனாக்கா இந்த லைட்டு பிளிங்க் ஆகும். மிஷின் வந்து அழுக்காக இருந்துச்சுனாக்கா இந்த லைட்டு பிளிங்க் ஆகும். அதுக்கு அந்த மாதிரி நம்ம எல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வாஷ் ஆன் பண்ணியாச்சு. இந்த வாஷ் முடிஞ்ச பிறகு நம்ம போட்டுக்கலாம். எதுவுமே ரொம்பலாம் ட்ரை ஆகிட்ட பிறகு இண்டிகேட்டர் வராது. அதே மாதிரி தான் ரின்சைடும் 30% இருக்கும்போதே உங்களுக்கு பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து பாதியில் ஓப்பன் பண்ணி போடணும் அது மாதிரிலாம் அவசியம் கிடையாது. இந்த வாஷ் முடிஞ்ச உடனேயே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சால்ட்டு ரின்சைடு இதெல்லாம் நம்ம வந்து ரீஃபில் பண்ணுவோம். ரீஃபில் பண்ணும்பொழுது எப்படி கொஞ்சமாவது ஸ்பில் ஆகும். அது மாதிரி ஸ்பில் ஆச்சுனாக்கா நீங்கள் வந்து அதை உடனே க்ளீன் பண்ணிடணும். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் எப்போ நம்ம பாத்திரம் போட போகிறோமோ, எப்போ மிஷின் ஆன் பண்ண போகிறோமோ அந்த சமயத்தில் நீங்கள் சால்ட்டோ ரின்சைடும் போட்டிங்கனாக்கா அது மிஷினே க்ளீன் பண்ணிடும். அது இல்லாமல் நீங்கள் தனியாக போட்டுட்டு இன்னும் 2 நாள் கழிச்சு மிஷின் போடலாம், இல்லை நாளைக்கு போடலாம் அப்படின்னு வச்சிங்கனாக்கா அது வந்து மிஷினில் வந்து கரோஷன் வரும், அரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால சால்ட்டோ ரின்சைடோ போட்டிங்கனாக்கா உடனே அந்த இடத்த வந்து தொடச்சிருங்க. அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வந்து மிஷினை வந்து ஆன் பண்ணிடுங்க, அதை ஒரு சைக்கிள் போட்டு விட்டுருங்க. இப்போ வந்து எதுக்கு டிஷ்வாஷர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து எனக்கு வந்து ஆல்ரெடி கைவலி இருந்தது. மெய்டு வச்சுக்கலாம். அவங்க வந்து லீவு போட்டாங்கனாக்கா அப்போதைக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த திடீர்னு நிறைய கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்னதான் மெய்டாக இருந்தாலும் அவங்களையும் நம்ம ஓரளவுக்கு மேலே வேலை வாங்க முடியாது இல்லையா. அதனால உங்களுக்கு வந்து அந்த சமயத்துலேயும் டிஷ்வாஷர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து நைட்டு படுக்கிறப்போ எனக்கு வந்து சிங்க்கு க்ளீனாக இருக்கணும். ஒன்று கருப்பாம்பூச்சி வரும். இன்னொரு விஷயம் வந்து டிஃபன் பாக்ஸ் எல்லாம் நம்ம நைட்டே விலைக்கு வச்சா தான் காலையில் எழுந்திரிச்சு சாப்பாடு கட்டும்போது ஈஸியாக இருக்கும். இப்படி நைட்டு போடும்போது இந்த பாத்திரம் தேய்க்கிறது, அதுக்கப்புறம் இங்கே இருக்கு பார்த்தீங்களா அந்த கடை, இதெல்லாமும் நான் எடுத்து போட்டுருவேன். இதெல்லாம் காலையில் பார்க்கும்போது நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஒரு சிலர் வீட்டில் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்புக்கெல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் வேலைக்கு போகிறவங்க, வயசானவங்க, வீட்டு வேலை செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் மட்டும்தான். ஆனால் நிறைய பாத்திரம் விழும், நிறைய அடிக்க 3 வேலையும் ஒரு வேலையும் தனித்தனியாக சமைக்கிறோம், நிறைய பாத்திரம் விழும். அதனால ஒரு நாளைக்கு 2 வாட்டி கூட போடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சமயத்தில் நம்மளே பாத்திரமும் தேய்க்கணும் அப்படின்னாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒன்று கை வலி வரும்,
அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் சிங்க்ல நின்று பாத்திரம் தேய்க்கும் போது சில பேருக்கு வந்து ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் வரும், இடுப்பு வலி வரும். இதெல்லாம் வந்து எனக்கு அதெல்லாம் வந்ததுனால தான் நான் டிஷ் வாஷர் வாங்கினேன். நாங்கள் வந்து வீடு கட்டும் போதே இன்லெட் அவுட்லெட்லாம் இந்த செல்ஃபுக்கு உள்ளாரையே வச்சுட்டோம். இப்போ வந்து நாங்கள் அப்படி மூடி வச்சிருக்கோம். அங்கே வந்து தண்ணியெல்லாம் அவுட்லெட்லாம் அங்கே இருக்குது. இதுவே நம்ம சிங்க்லனாக்கா சிங்க் தண்ணி போகிற இடத்துல வந்து உங்களுக்கு லைட்டாக ஒரு ஸ்மெல் வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இதுக்குள்ளார செல்ஃபுக்குள்ளெல்லாம் வராதா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா டிஷ்வாஷரில் வந்து கண்டிப்பாக அந்த சீவேஜ் ஸ்மெல் வராது, வரவும் கூடாது. அந்த மாதிரி தான் அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு லைட்டாக ஒரு சீவேஜ் ஸ்மெல் வர மாதிரி இருந்தால் கூட நீங்கள் உடனே இன்சுலேஷன் சென்டருக்கு கால் பண்ணி அதை வந்து சரி பண்ண சொல்லுங்கள். ஏன்னாக்கா இன்சுலேஷன் மிஸ்டேக் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஸ்மெல் வரும். ஏன்னாக்கா இது ஃபுல்லாக பம்பு தான், பம்ப் பண்ணி தான் தண்ணியை வெளியில் அனுப்பும். நல்ல சூடான தண்ணியாகவும் போகிறதுனால கரப்பாம்பூச்சி வர்றது, பூச்சி வர்றது, அந்த ஸ்மெல் வர்றது எதுவுமே இருக்காது. நம்ம வந்து நம்ம சிங்குக்கு கூட நீங்கள் ஒரு 10 நாளைக்கு ஒருக்க நல்ல தண்ணியை நல்லா சூடு பண்ணி ஊற்றி விட்டிங்கனாக்கா நம்மளோட சாதாரண சிங்க்லேயுமே உங்களுக்கு சீவேஜ் ஸ்மெல்லாம் வராமல் நல்லாயிருக்கும். இதில் வந்து சுத்தமாக வராது, வரவும் கூடாது. வந்துச்சுனாக்கா இன்சுலேஷன் மிஸ்டேக், அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ டிஷ்வாஷருக்கு வந்து எனக்கு மந்த்லி எவ்வளோ செலவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டிட்டர்ஜென்ட், ரின்சைடு, அதுக்கப்புறம் சால்ட்டு. நான் வந்து 10 நாளைக்கு ஒருக்கா எனக்கு சால்ட்டு மாற்றுற மாதிரி இருக்குது. அப்போவுமே எனக்கு எல்லாம் சேர்த்து அது 3மே ஒரு 500. நான் ஃபார்ச்சூன் பிராண்ட் தான் வாங்குறேன். எனக்கு அதில் 500 ருபீஸ்க்குள்ளே முடிஞ்சிடுது. அப்புறம் இபி பார்த்தீங்கன்னா இபிக்குன்னு தனியாக எதுவுமே கிடையாது. எங்களுக்கு வந்து பெருசாக டிஷ்வாஷர் வாங்குறதுக்கு முன்னாடி வாங்கினதுக்கு அப்புறம் அப்படின்லாம் எங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இபி பில்லில் தெரியல. அதனால் அது ஒன்று பெருசாக ஆரம்பத்தில் 100-200 ருபீஸ் ஆகும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் போடுவேன். மிஷினோட வாட்ஸ் வந்து 1600 to 1800 ஒரு வாஷை பொறுத்து இருக்கு. இப்போ நீங்கள் லாங் வாஷ் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மேபி இபி பில் வந்து அதிகமாக வரலாம். நான் எப்போவுமே டர்போவில் வச்சு அந்த 1 ஹவரில் முடிச்சிருவேன். நான் வந்து ப்ரீ வாஷ் பண்ணிட்டு தான் போடுவேன். அது வந்து நாங்கள் கையில் விளக்கும் போதே ப்ரீ வாஷ் பண்ணுற பழக்கம் இருக்கிறதுனால எனக்கு அது ஒரு பெரிய வேலையாக தெரியல. அதனால் நான் 1 ஹவர் தான் போடுவேன். எனக்கு வந்து இபி பில் எல்லாம் அதிகமாக வராது. நீங்கள் வந்து இன்டென்ஸில் தான் எப்போவுமே போடுவீங்க, ஆட்டோ எக்கோ எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ரொம்ப நேரமாக ஓடும். அப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக செலவாகிற மாதிரி இருக்கும். அதுவுமே உங்களோட நீங்கள் வந்து பர்சனலாக நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இந்த செலவுமே ஏறும் இறங்கும். நல்ல தண்ணி இருக்கிற ஏரியாவில் வந்தீங்கன்னாக்கா இன்னுமே உங்களுக்கு செலவு கம்மியாகும். சால்ட்டு வந்து அடிக்கடி ரீஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நான் வந்து எனக்கு ஆகிற செலவு மட்டும் சொல்கிறேன். ஓகே. அப்புறம் டிஷ்வாஷர் கேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து டிஸ்கேலர் டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணலாம். வினிகரும் சிட்ரிக் ஆசிட்டும் ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா போட்டால் போதும். அதுக்கப்புறம் உள்ளார வந்து அந்த ஃபில்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அழுக்கெல்லாம் போய் அடைக்கிற ஃபில்ட்ரு, அதை வந்து ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸ் எடுத்து நீங்கள் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் மேலே இருக்கிற இந்த மிஷினை வந்து எந்த ஒரு கெமிக்கலோ தண்ணியோ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணாமல் சும்மா ஒரு துணி போட்டு இப்படி தொடச்சிங்கனாலே போதும். அப்படி இல்லைனாக்கா ரொம்ப அழுக்காக இருந்துச்சுனாக்கா வெறும் தண்ணியை மட்டும் தொட்டு இப்படி தொடச்சிருங்க. இதில் வந்து ஹார்ஸான கெமிக்கல்ஸ்லாம் எதுவும் போடக்கூடாது. போட்டிங்கனாக்கா அது வந்து துரு பிடிக்க ஆரம்பிச்சிடும்.